சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது அதிமுகவில் இணைகிறாரா செங்கோட்டையன்? என்ன காரணம் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்ட 250 பக்க கடிதத்தில் பல முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. அதை பொதுவெளியில் சொல்ல முடியாது என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவில் இருந்து தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக புதிய தகவலை வெளியிட்ட அவர் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை பொருத்தி இருக்கிறது. நல்லதே நடக்கும், நல்லதே சுமூகமாக தெரிவித்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் ஏன் செங்கோட்டையன் மறுபடியும் இணையணும்? ஏதாவது கருத்து இருக்கா? இல்லை இவர்களுக்கிடையே ஏதாவது வேறுபாடுகள் இல்லை பலவற்றை ஏதாவது இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க. இவங்க ஒரு காரணமாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியே போனார். வெளியே போனதுக்கப்புறம் அவருடைய மவுசு குறைஞ்சி விட்டதுனால மறுபடியும் அவரே போனதன் காரணமாக மறுபடியும் அதிமுகவில் இணைந்திருக்காங்க. அதாவது இணைகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைந்து விட்டார் அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டும். என்னென்று பார்த்தால் 99% பார்த்திங்கன்னா அதிமுக பக்கம்தான் இப்போ வரைக்கும் அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எதன் காரணமாக அதிமுகவும் இப்போ முன்னணியில் இருக்குது. அதாவது அதிமுகவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட முன்னணியில் 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? அதன் காரணமாக என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவில் மொத்தமாக இணைந்திட்டார் செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறும் அப்படின்னு. ஏன்னா 2026 தேர்தல் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் யார் வேண்டுமானால் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜயும் களம் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஏனென்று பார்த்தால் தாவேகா தலைவர் விஜய் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் கருத்து வேறுபாடுகளை மக்களிடம் பேசி ஒரு கடிதம் போல் அனுப்பியிருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக முன்னணியில் எல்லாமே செய்யுமா, இல்லை இந்த 4 வருஷம் அவங்க கஸ்டடியில் இருக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டுங்க. ஏன்னா இந்த போன எலெக்ஷன் திமுகலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்குன்னு. இந்த ஒரு அரிய வாய்ப்பை தாவேகா தலைவர் விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் கோரிக்கை வைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.